ஹலோ கைஸ், அன்சார்ட்டட் வந்து த தீவ்ஸ் அண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். இது வந்து வேறு லெவல் கேமு. அதாவது ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது கைஸ். அட்வென்ச்சர் இருக்குது. உங்களுக்கு மட்டும் ஆக்ஷன் அட்வென்ச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக அந்த கேமை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே சொன்னால் வேறு லெவல் கேம். உள்ள லவ் இருக்குது, பிரதருடைய பாண்டிங் எப்படி, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எல்லாமே வச்சுருக்கானுங்க கைஸ். அந்த ஸ்டோரி வைஸ் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். நேத்தன் தான் வந்து இந்த கேமோட ஹீரோ. அதுக்கப்புறம் சாம் வந்து இவரோட அண்ணன், சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஜெயிலில் வந்து இருப்பாங்க. ஜெயிலில் வந்து தெரியாமல் ஒரு போலீஸை வந்து கொன்றுவாங்க. கொன்னோடனே அவங்க அந்த ஜெயிலில் உள்ள எல்லாருமே துரத்தி அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. அந்த டைமில் இவங்க எப்படியோ அங்கே எங்கேன்னு தப்பிச்சு கடைசியாக ஒரு வால் மேலே ஏறிட்டு இருக்கும்போது சாமை வந்து ஒரு போலீஸ் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணோடனே அவர் வந்து அப்படி கீழே விழுந்துருவார். அந்த கீழே விழுந்தோடனே நம்ம நேத்தனுக்கு வந்து அந்த அவரோட பிரதர் வந்து செத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்க முடியாமல் அங்கேருந்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் கூட இருந்தவர் வந்து அவங்க அண்ணன் செத்துட்டான், நீ வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும், நீனாவது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவர் மனசை வந்து மாற்றி அங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா 15 வருஷம் கழித்து ஒரு நாள் பார்த்தா சாம் வந்து நேத்தனை சந்திக்க வந்திருப்பார். நேத்தனுக்கு ஒரே ஆச்சரியமாயிடும், என்னடா அவன் சாவலையாமன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீ எப்படி உயிர் பிழைச்ச அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாம் சொல்லுவார், நான் வந்து அங்கேருந்து டாக்டர்ஸ் தான் என்னை காப்பாற்றினாங்க, இல்லைனா செத்துருப்பேன் அப்பமே அப்படின்னு சொன்னோடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இருப்பார். உடனே சாம் வந்துட்டு ஒரு உதவி கேட்டு தான் நேத்தன்கிட்ட வந்திருப்பார். அதாவது வந்துட்டு ஒரு ட்ரெஷரியை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரெஷரியை வந்து அவங்க கண்டுபிடிக்கலன்னா அந்த ஜெயிலேருந்து காப்பாற்றின வந்து உயிரை வந்து எடுத்துருவான். அந்த மாதிரி சொன்னோடனே நேத்தனும் ரொம்ப யோசிச்சுட்டு அப்போ தான் அவன் திருந்தி வாழலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு இருக்கும் அவனுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த ட்ரெஷரி எடுக்கிறாங்க, எப்படி மிஸ்ட்ரீஸ்லாம் சால்வ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கோங்க. ஆக்ஷனும் உள்ள நிறையவே இருக்குது. அதில் ரொம்பவே பிடிச்ச விஷயம்னு பார்த்தா ஒரு ஆர்மி ட்ரக் வந்து நேத்தனையும் சாமியும் வந்து துரத்திட்டு வரும். ஸோ அந்த ட்ரக் வந்து துரத்திட்டு வரும்போது அதில் வந்து தப்பிக்கிறதே செமையாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அடித்து போட்டு ஷூட் பண்ணிட்டு ஒரு கார்லேயே தாவி அதெல்லாம் இது பண்ணிட்டு கடைசியாக அந்த ஆர்மி ட்ரக்கை காலி பண்ணுவானுங்க கைஸ். அது வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த ஒரு பைக் வச்சுருப்பானுங்க, அந்த 2 வீலர். அந்த 2 வீலர்லேயே போய் அதை இது பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். பட்டு நம்ம கேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது செமையாக இருக்கும் கைஸ். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும், கேம் விளாண்ட எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வர சோல்ஜர்ஸ் எல்லாம் வெறும் குருட்டு பயல்களாக தான் இருப்பானுங்க. அவனுக்கு முன்னாடி ஓடி போனாலுமே அவனுக்கு கண்ணு தெரியாது மோஸ்ட்டாக. ஸோ ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது கேம் ப்ளே. நல்லா எல்லாருமே ஆடுற மாதிரி தான். என்ன கேட்டிங்கன்னா அந்த கேமுக்கு நான் வந்து 10க்கு 8.5 ரேட்டிங் கொடுப்பேன் கைஸ். ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த கேமை விளையாண்டு பாருங்கள். ஸோ அந்த கேமோட PS5 டிஸ்க் எடிஷனோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க டிஸ்க் வாங்கி ஆடி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எந்த கேம் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அது வாங்கி ட்ரை பண்ணுறேன். அப்புறமா மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ்.